2016 சிலிகான் வேலியை பற்றி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது த நியூயார்க்கர் பத்திரிகையை சேர்ந்த ரிப்போர்ட்டர் ஒருத்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. டெக் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் 2 பேர், அவங்க யாருன்னு அவங்களோட பேரை அந்த ரிப்போர்ட்டர் வெளியே சொல்லலை. ஆனால் அந்த 2 பேரும் ஒரு விஷயத்தை பற்றி ரிசர்ச் பண்ண சொல்லி ரகசியமாக சில சயின்டிஸ்ட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் உண்மையிலேயே நிஜம்தானா, இல்லை நாம் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோமா? சுருக்கமாக சொல்லணும்டா, நாம் ஒரு சிமுலேஷனுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு ஆராய்ச்சி பண்ண சொல்லி அவங்க பணம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நாம் அப்படி ஒரு சிமுலேஷனுக்குள்ளே மாட்டிட்டு இருந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த பணம் கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, ஜூன் 2016 கலிஃபோர்னியாவில் நடந்த ஒரு டெக் கான்ஃபரன்ஸில் எலோன் மஸ்க் ஒரு விஷயத்தை சொன்னார். நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் பேஸ் ரியாலிட்டியா, அதாவது எந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமும் இல்லாத உண்மையான நிஜ உலகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு பல பில்லியன்களில் ஒரு பங்கு தான் சொன்னார். இது நடந்து 2 வருஷம் கழிச்சு பிரபலமான விண்வெளி ஆராய்ச்சியாளர் நீல் டிகிராஸ் டைசன் அப்படிங்கிறவரும் நாம் ஒரு சிமுலேஷனுக்குள்ளே வாழ்கிறதுக்கான வாய்ப்பு 50-50 சான்ஸை விட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நாம் இதை பற்றி தான் ஆழமாக பார்க்க போகிறோம். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் உண்மையிலேயே நிஜம்தானா, இல்லை நாம் எல்லாரும் யாரோ உருவாக்கின ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ளே ஒரு சிமுலேஷனுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோமா? இதை பற்றி அறிவியல் என்ன சொல்லுது? ஏன் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள், சயின்டிஸ்ட் எல்லாரும் இதை இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயமா பார்க்குறாங்க? அதே மாதிரி இந்த சிமுலேஷன் தியரியில் இருக்கிற குறைகள் என்னென்ன? ஸோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு நாங்கள் மொத்தமாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சஞ்சய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சஞ்சய் நெக்ஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வாழும் உலகம் நிஜமானது தானா, அல்லது இது ஒரு கணினி நிரலா? சிமுலேஷன் தியரி பற்றி அறிய சஞ்சய் நெக்ஸ்ட்க்கு வரவேற்கிறோம். பொதுவாக நாம் ஒரு சிமுலேஷனுக்குள்ளே தான் இருக்கோம்னு சொல்கிறதுக்கு மக்கள் சில விசித்திரமான விஷயங்களை ஆதாரமாக காட்டுவாங்க. உதாரணத்துக்கு இந்த தேஜாவு அப்படின்னா என்னண்டா, நமக்கு புதுசாக ஒரு விஷயம் நடக்கும்போது அது ஏற்கனவே நமக்கு நடந்த மாதிரி சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். அது சிமுலேஷனில் ஏற்படுற சின்ன டெக்னிக்கல் எரர்ஸ்னால தான் அப்படி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மண்டேலா எஃபெக்ட். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்டா, ஒரு விஷயம் உண்மையில் நடந்திருக்காது, ஆனால் உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் ஆமாம் அது அப்படி தான் இருந்துச்சுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. உதாரணத்துக்கு மொனோபோலி கேமில் வர தாத்தாவை பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு கண்ணுக்கு மட்டும் சின்னதாக ஒரு கிளாஸ் போட்டு பாருந்தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இப்போ மொனோபோலி பாக்ஸ் எடுத்து பார்த்தா உண்மையில் அவர் அப்படி ஒரு கிளாஸே போட்டிருக்க மாட்டார். இப்படி சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரே மாதிரி தப்பான ஞாபகம் இருக்கிறத வச்சு யாரோ பின்னாடி இருந்து மொத்த சிஸ்டத்தையும் அப்டேட் பண்ணுற ஃபீல் ஆகுது, மக்களோட மெமரிஸை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபேமஸான சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுத்தாளர் பிலிப் கே டிக் அப்படிங்கிறவர் 1977 ஃப்ரான்ஸில் வச்சு ஒரு மேடையில் பேசும்போது நாம் எல்லாரும் கம்ப்யூட்டரால் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னார். இன்னும் சில பேர் 2400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பிளேட்டோ சொன்ன அலிகோரி ஆஃப் த கேவ் அப்படிங்கிற கதையை இதுக்கு ஆதாரமாக காமிப்பாங்க. அது என்ன கதைன்னா, சில மனுஷங்க பிறந்ததில் இருந்தே ஒரு இருட்டான குகைக்குள்ளே திரும்பி கூட பார்க்க முடியாமல் குகையோட ஒரு பக்க சுவரை மட்டும் பார்த்த மாதிரி கட்டி போடப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு நெருப்பு எரியுது. இந்த நெருப்புக்கு முன்னாடி யாராவது நடந்து போனாலோ இல்லை ஏதாவது பொருளை கொண்டு போனாலோ அதோட நிழல் இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சுவரில் விழும். குகைக்குள்ளேயே பிறந்து வளர்ந்த அந்த மக்கள் சுவரில் தெரிகிற அந்த நிழல்களை தான் உண்மையான உலகம்னு நம்புவாங்க. குகைக்கு வெளியே ஒரு பெரிய நிஜ உலகம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இந்த சிமுலேஷன் தியரியை நம்புறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நிலைமையும் இப்போ அந்த குகைக்குள்ளே இருக்கிறவங்க மாதிரி தானா, நம்ம பார்க்குற ஃபீல் பண்ணுற எல்லாமே கம்ப்யூட்டரில் உருவாக்கப்பட்ட ஒரு நிழல் மாதிரி தான்னு சொல்கிறாங்க. உண்மையான பேஸ் ரியாலிட்டி இந்த சிமுலேஷனுக்கு வெளியே வேறு எங்கேயோ இருக்குன்னு அந்த பழங்காலத்து கதையை ஒப்பிட்டு பேசுவாங்க. ஆனால் இங்கே உண்மையான பிரச்சனை என்னென்னா, இதில் எதுவுமே சிமுலேஷன் தியரியை நிரூபிக்கிறதுக்கு முறையான சயின்டிஃபிக் ஆதாரம் கிடையாது. நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் நியூரோ சயின்ஸில் நம்ம மூளை எப்படி வேலை செய்துங்கிறத வச்சு ரொம்ப சாதாரணமான லாஜிக்கான விளக்கங்கள் இருக்குது. அதனால் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்களும் அந்த எலோன் மஸ்க் மாதிரியான ஆட்களும் இந்த சிமுலேஷன் தியரியை சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் காரணம் கிடையாது. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு உலகத்தோட டாப் சயின்டிஸ்ட்டை உண்மையிலேயே சீரியஸாக யோசிக்க வச்ச அந்த ஒரிஜினல் ஆர்குமெண்ட்ஸ் என்னங்கிறத இப்போ நேரடியாக பார்ப்போம். 2003 ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ப்ரொஃபஸர் நிக் போஸ்ட்ரம் அப்படிங்கிறவர் ஒரு ரிசர்ச் பேப்பர் வெளியிட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த சிமுலேஷன் தியரி பற்றி சயின்டிஸ்ட் ரொம்ப சீரியஸாக பேச ஆரம்பித்தாங்க. இந்த நிக் போஸ்ட்ரம் எக்ஸிஸ்டென்ஷியல் ரிஸ்க் பற்றி ரிசர்ச் பண்ணுறவர். அதாவது எதிர்காலத்தில் மனுஷனம் எப்படியெல்லாம் அழிய வாய்ப்பு இருக்குது, நம்மளோட முடிவு எப்படி இருக்கும்னு சீரியஸாக படிக்கிறவர் தான் இவர். எலோன் மஸ்க் கூட இந்த நிக் போஸ்ட்ரம் எழுதின ரிசர்ச் பேப்பரை படிச்சுட்டு தான் அதில் இருக்கிற லாஜிக் சரியாக இருக்குன்னு நினைச்சு அதை பற்றி நிறைய இடங்களில் பேச ஆரம்பித்தார். சொல்லப்போனால் எலோன் மஸ்க் மூலமாக தான் இந்த விஷயம் உலகத்தில் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. அந்த ரிசர்ச் பேப்பரில் இருக்கிற மொத்த ஆர்குமெண்ட்டுமே ஒரு பேசிக்கான அசம்ஷனை வச்சு தான் இயங்குது. அது என்னண்டா,
எதிர்காலத்தில் பல 100 வருஷங்கள் கழித்து நம்மளோட கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து ரொம்பவே அட்வான்ஸ் ஆகிடும். அப்போது வாழப்போகிற மனுஷங்க தங்களோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, வரலாற்றில் நிஜமாகவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நேரில் பார்க்கறதுக்காக கம்ப்யூட்டருக்குள்ள வந்து ஒரு ஆன்செஸ்டர் சிமுலேஷனை வந்து உருவாக்குவாங்களாம். அது எந்த அளவுக்கு இருக்கும்னா, அந்த கம்ப்யூட்டர் உலகத்துக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு தாங்க ஒரு சிமுலேஷனுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, தொட்டு உணர்றது எல்லாமே 100% உண்மையாக ஃபீல் ஆகும். இப்படி எதிர்காலத்தில் மனுஷங்களாலேயே ஒரு உலகத்தை உருவாக்க முடியும்னா, அப்போது ஏற்கனவே ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு நாகரிகம் உருவாக்கின சிமுலேஷனுக்குள்ளே நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த தியரியோட முதல் லாஜிக்கே. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷனாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. இப்போலாம் ஏஐ டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நிஜம் எது, கம்ப்யூட்டரில் உருவாக்கின எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கான வீடியோக்களை வந்து ஈஸியாக உருவாக்கிடுறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஃப்யூச்சரில் ஒரு ரியலிஸ்டிக்கான சிமுலேஷனை உருவாக்குறதும் சாத்தியமான ஒரு விஷயம்தான். அதனால தான் நிக் போஸ்டமோட இந்த லாஜிக்கை வந்து இப்போ சயின்டிஸ்ட் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி நிக் போஸ்டம் தன்னோட ரிசர்ச் பேப்பரில் ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்து வர்றாரு. அதாவது மனித இனம் எதிர்காலத்தில் சிமுலேஷனை உருவாக்குமா மாட்டாதா அப்படிங்கிறத வச்சு மொத்தமாகவே 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குன்னு அவர் சொல்கிறார். இந்த 3 பாசிபிலிட்டிஸில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உண்மையாக இருக்க முடியும்னு அவர் ஆர்கியூ பண்ணுறார். அப்படி அவர் சொன்ன இந்த 3 ஆப்ஷன்ஸ் இதான். 1, மனுஷங்க மாதிரி இருக்கிற எந்த ஒரு நாகரிகமும் ஒரு சிமுலேஷனை உருவாக்குற அளவுக்கு டெக்னாலஜியில் அட்வான்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு காரணத்தால் அழிஞ்சு போயிடுவாங்களாம். அதாவது தங்களுக்குள்ள சண்டை போட்டோ இல்லை விண்கற்கள் மோதியோ இல்லை இயற்கை அனர்த்தங்கள் மூலமாகவோ மொத்தமாக அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால் சிமுலேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படிங்கிறது வந்து முதல் பாயிண்ட். 2வது, ஒருவேளை ஒரு நாகரிகம் அழியாமல் தப்பிச்சு ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்போது கூட கடுமையான சட்டங்களை போட்டு தங்களை மாதிரியே ஃபீல் பண்ணுற ஒரு சிமுலேஷனை உருவாக்குறது தப்புன்னு முடிவெடுத்து அவங்க அதை உருவாக்காமலே விட்டுடலாம். 3வது, ஒருவேளை மேலே சொன்ன 2மே நடக்கலை, நாகரிகம் அழியவும் இல்லை, அதே மாதிரி சிமுலேஷனை உருவாக்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லைன்னு வச்சுப்போம். அப்போது இங்கே அவங்க நிஜமாகவே சிமுலேஷனை உருவாக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக ஒரே ஒரு உலகத்தை மட்டும் உருவாக்க மாட்டாங்க. ஒரு கேம் கம்பெனி பல கேம்ஸை உருவாக்குற மாதிரி பல கோடிக்கணக்கான சிமுலேஷன் உலகங்களை வந்து உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரிஜினலான நிஜ மனிதர்களை விட அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற சிமுலேட் செய்யப்பட்ட மனிதர்களோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாயிடும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்டா, நிஜ உலகத்தில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அவங்க உருவாக்குற சிமுலேஷனுக்குள்ளே பல கோடி பேர் இருப்பாங்க. அதோட அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே சிமுலேட் செய்யப்பட்ட அந்த பல கோடி பேருக்கும் தாங்க ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட தெரியாது. அவங்களும் தங்களை நிஜமான மனுஷங்கன்னு தான் 100% நம்பிட்டு இருப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது நாமளும் அந்த சிமுலேஷனில் இருக்கிற பல கோடி பேரில் ஒருத்தராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஆனால் இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 3 அசம்ஷனில் எது உண்மையாக இருக்கும்னு போஸ்டம் சொல்லலை. இந்த 3 ஆப்ஷனுக்கும் சமமான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் அவர் சொல்லியிருக்கார். ஓகே, இதை விட குவாண்டம் பிசிக்ஸ்லையும் சிமுலேஷன் தியரி சம்மந்தமான ஆதாரங்களை வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பிசிக்கல் மேட்டர் எல்லாமே அணுக்களால் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த அணுக்களுக்குள்ளே இருக்கிற புரோட்டான், எலக்ட்ரான் மாதிரியான பார்ட்டிகிள்ஸை சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணப்போ ஒரு விசித்திரமான விஷயத்தை வந்து கவனிச்சாங்க. அதாவது நாம் அதை கவனிக்காதப்போ அது ஒரு மாதிரியும், அதையே நாம் உத்து கவனிக்கும் போது வேறு மாதிரியும் அது நடந்துக்கிறத வந்து அவதானிச்சாங்க. சிம்பிளாக சொல்லணும்டா, யாரோ நம்மளை கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த பார்ட்டிகிள்ஸ் உஷாராகி தன்னோட உருவத்தையே மாற்றிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. இன்னொரு உதாரணத்துக்கு நம்ம விளையாடுற கேம் செய்யிடுங்க. கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் விளையாடுற கேமில் இருக்கிற மொத்த உலகத்தையும் ஒரே நேரத்தில் லோட் பண்ணாது. அதுக்கு பதிலாக உங்களோட கேரக்டர் வந்து எந்த பக்கமாக திரும்பி பார்க்குதோ உங்களோட கண்ணுக்கு தெரிகிற இடத்தை மட்டும்தான் ரெண்டர் பண்ணி உங்களுக்கு காண்பிக்கும். உங்கள் கண்ணுக்கு தெரியாத மற்ற இடமெல்லாம் வெறும் கோடிங் மட்டும்தான். அதாவது அதுக்கு ஒரு முழு உருவம் வந்து இருக்காது. நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் உருவமே வரும். இது பத்தாதுன்னு 2022 பிசிக்ஸுக்கு நோபல் பரிசு வாங்கின 3 சயின்டிஸ்ட் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த பொருளுக்கும் நாம் அதை அளக்குற வரைக்கும் ஒரு நிலையான தன்மை கிடையாதுன்னு நிரூபித்தாங்க. அவ்வளவுதான். இதை கேட்ட எல்லாரும் கேமில் நடக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்கிற யூனிவர்ஸ்லேயும் நடக்குது, இங்கேயும் நாங்கள் பார்க்குறப்போ தான் எல்லாமே முடிவாகுது, நோபல் பரிசே நாங்கள் வாழ்கிற உலகம் நிஜமில்லைன்னு சொல்லிச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த நோபல் பரிசு வாங்கின சயின்டிஸ்ட் வந்து நாங்கள் சிமுலேஷன் தியரியை நிரூபிக்கலை, நம்ம பிரபஞ்சம் இயற்கையாகவே எவ்வளவு விசித்திரமாக நடந்துக்குதுன்னு தான் நிரூபித்தோம்னு சொன்னாங்க. ஸோ இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் யாரும் உருவாக்கின கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு அவங்க எங்கேயுமே சொல்லலை. சரி, எல்லாரும் பிரபஞ்சத்தில் நடக்கிற விஷயங்களையும் சயின்ஸ் நிரூபித்த உண்மைகளையும் ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தி நாங்கள் சிமுலேஷனில் தான் இருக்கோம்னு பேசிகிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் சிமுலேஷன் அப்படி ஒன்றும் கிடையாதுன்னு நிறைய பேர் வாதிடுறாங்க. அறிவியல் உலகத்தில் நிறைய சயின்டிஸ்ட் சிமுலேஷன் தியரியை இன்னும் ஏற்றுக்கலை. உதாரணத்துக்கு சபைன் ஹொசன்ஃபெல்டர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து நாம் உண்மையிலேயே ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷனுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தா கம்ப்யூட்டரில் வர்ற மாதிரி சின்னதாக ஒரு கிளிச் ஆச்சும் வந்திருக்கணும், அது நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் அப்படி எதுவும் கண்டுபிடிக்கப்படலைன்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி ஜோர்ஜ் எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் கற்பனையான விஷயம்னு சொல்கிறாரு. இதில் நோபல் பரிசு வாங்கின இன்னொரு சயின்டிஸ்ட், நம்ம உலகம் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா அது எந்த கம்ப்யூட்டரில் ஓடுது, அந்த கம்ப்யூட்டரை வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். அப்போது அவங்க வாழ்கிற உலகம் எப்படிப்பட்டது, அது நிஜமா இல்லை அதுவும் ஒரு சிமுலேஷனா, சிமுலேஷனுக்குள்ளேயே இன்னொரு சிமுலேஷன் ஓடுதான்னு கேட்குறாரு. இப்படி பார்த்தா இதுக்கு முடிவே இல்லாமல் கேள்விகள் போய்கிட்டே இருக்கு. இந்த கேள்விகளுக்கு சிமுலேஷன் தியரி பேசுகிற யார்கிட்டையும் இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை. 2012 சிலஸ் பியன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து சிமுலேஷன் தியரியை நிரூபிக்க ஒரு ஐடியாவை வந்து கொண்டு வந்தார். நம்மளோட ஃபோன் அல்லது டிவி ஸ்க்ரீனை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அதில் சின்ன சின்ன கட்டம் கட்டமாக தெரியும் இல்லையா, அதே மாதிரி இந்த உலகமும் ஒரு சிமுலேஷன்னா மொத்த விண்வெளியும், அதாவது நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து பிரபஞ்சத்தோட கடைசி மூலை வரைக்கும் எல்லாமே கிரிட் ஷேப்பில் இருக்கிற பிக்சல்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கணும்னு அவர் சொன்னார். அப்படி ஒரு அமைப்பு நிஜமாகவே இருந்தால் விண்வெளியிலிருந்து வர்ற ரொம்ப சக்தி வாய்ந்த கோஸ்மிக் ரேஸ் வந்து பூமிக்கு வரும்போது அது வந்து நேரான பாதையில் ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து மட்டும்தான் வரணும்னு அவர் சொன்னார். அப்போ உடனே சயின்டிஸ்ட் எல்லாரும் அந்த ஃபார்மேட்டில் வந்து கதிர்கள் ஏதாவது வருதான்னு செக் பண்ணாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அதாவது அவர் சொன்ன மாதிரி அந்த ஹை எனர்ஜி கோஸ்மிக் ரேஸ் வந்து பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து தாக்குறதே 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான். அதனால இந்த டெஸ்ட்டை வந்து முடிச்சு ஒரு ரிசல்ட்டை சொல்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இன்னும் போதுமான டைமும் இல்லை. இப்போது சிமுலேஷன் தியரி சம்மந்தமாக இருக்கிற இன்னொரு லாஜிக் ஒன்று பார்ப்போம். முன்னாடி எலோன் மஸ்க் சிமுலேஷன் பற்றி சொன்னதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. நாம் நிஜ உலகத்தில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு பில்லியனில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன கணக்கில் தப்பு இருக்குன்னு ஜே ரிச்சர்ட் கோட் மற்றும் வில்லியம் பவுண்ட்ஸ்டோன் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட் வந்து ஆர்கியூ பண்ணாங்க. அதாவது நம்மளை அந்த பில்லியன் உலகங்களில் ரெண்டமாக ஒரு உலகம்னு எடுத்துக்க முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. உதாரணத்துக்கு இப்படி பாருங்க, ஏ அப்படிங்கிற ஒரு நிஜ உலகம் வந்து ஒரு சிமுலேஷனை வந்து உருவாக்குது. இந்த சிமுலேஷனுக்கு பேர் வந்து பி. அப்புறம் அந்த பி வந்து டெக்னாலஜியில் வளர்ச்சி அடைஞ்சு இன்னொரு சிமுலேஷனை உருவாக்குது, அது வந்து சி. அப்புறம் சி வந்து டியை உருவாக்குது. இப்படி பில்லியன் உலகங்கள் அடுத்தடுத்து உருவாகுதுன்னு வச்சுப்போம். இப்போ நாம் வாழ்கிற இந்த பூமி இதில் எங்கே இருக்குன்னு தேடுவோம். ஒருவேளை நம்ம பி அல்லது சி மாதிரியான நடுவில் இருக்கிற உலகமாக இருந்தால் நம்மக்கிட்டையும் இன்னொரு புது சிமுலேஷன் உருவாக்குற டெக்னாலஜி வந்து இப்போ கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஆனால் நிஜம் என்னென்னா நம்ம டெக்னாலஜியில் இன்னும் அந்த அளவுக்கு வந்து வளரலை. கம்ப்யூட்டருக்குள்ளே சொந்த அறிவோட உணர்வோட செயல்படுற கான்ஷியஸ் மைண்ட் இருக்கிற ஒரு மனிதனை உருவாக்குற அளவுக்கு டெக்னாலஜி வந்து இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம நடுவில் இருக்கிற அந்த பல கோடி உலகங்களில் ஒன்றா இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நாம் அந்த மிடில் லேயரில் வந்து வரமாட்டோம். அப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது வந்து 2 ஆப்ஷன் தான். ஒன்று, நாம தான் பேஸ் ரியாலிட்டியாக இருக்கணும், அதாவது இந்த செயினில் இருக்கிற முதலாவது உலகம், அதுவும் இன்னும் எந்த சிமுலேஷனையும் உருவாக்காத நிஜ உலகமாக இருக்கணும். 2வது, நாம் அந்த செயினில் இருக்கிற கடைசி உலகமாக இருக்கணும், சிமுலேஷன் டெக்னாலஜியை இன்னும் அடையாத கடைசி உலகமாக இருக்கணும். ஸோ இப்படி பார்த்தா எலோன் மஸ்க் சொன்ன அந்த பில்லியனில் ஒன்று அப்படிங்கிற வாய்ப்பு வந்து மாறி 50-50 சான்ஸுக்கு வந்து வந்துடும். அதாவது நம்ம நிஜ உலகத்தில் இருக்க 50% வாய்ப்பு, சிமுலேட் செய்யப்பட்ட உலகத்தில் இருக்க 50% வாய்ப்பு. இதே விஷயத்த 2025 நடந்த ஒரு இன்டர்வியூவில் ஃபேமஸான சயின்டிஸ்ட் மிச்சியோ கக்கு அப்படிங்கிறவரும் வந்து சொல்லியிருக்கார். அதாவது ஒன்று நாம தான் முதல் உலகம், இல்லைனா நாம தான் கடைசி உலகமாக இருக்கணும்னு சொன்னார். ஆனால் இந்த இடத்துல உங்களில் சிலருக்கு ஒரு பிரில்லியண்டான ஒரு டவுட் வரலாம். ஒருவேளை அந்த சிமுலேஷன் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்னு உருவாகிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு பேஸ் ரியாலிட்டி அது ஒரே நேரத்தில் பல கோடி சிமுலேஷன்ஸை வந்து தனித்தனியாக பேரலாக உருவாக்கி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தோணலாம். முக்கியமாக உருவாக்கப்பட்ட அந்த பல கோடி சிமுலேஷன் உலகங்களுக்கு புதுசாக இன்னொரு சிமுலேஷன் உருவாக்குற டெக்னாலஜியும் இல்லைன்னு வச்சுப்போம். ஸோ அப்படி ஒருவேளை நடந்தால் இங்கேயும் நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, ஒருவேளை நாம தான் அந்த நிஜ உலகமாக இருந்தால் இப்போ நம்மக்கிட்ட இன்னும் அந்த டெக்னாலஜி இல்லாததால் இப்போதைக்கு வேறு எந்த சிமுலேஷன் உலகமும் இந்த மொத்த யூனிவர்ஸ்லேயும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வரலாம். 2, ஒருவேளை பல கோடி பேரலான சிமுலேஷன்ஸ் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருந்தா அதை உருவாக்கின அந்த பேஸ் ரியாலிட்டி உலகத்துக்கிட்ட கண்டிப்பாக ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து இருந்திருக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட அப்படி எந்த டெக்னாலஜியும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அந்த பேஸ் ரியாலிட்டியாக இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம கண்டிப்பாக இந்த பல கோடி சிமுலேஷன்களில் ஒன்றா தான் இருக்கணும். ஸோ சிமுலேஷனுக்குள்ளே சிமுலேஷன் இருக்கிற லாஜிக் எடுத்து பார்த்தா நாங்கள் பேஸ் ரியாலிட்டியாக இருக்கவும் அல்லது சிமுலேஷனில் இருக்கவும் 50-50 சான்ஸ் வந்து இருக்குது. அதுவே நான் கடைசியாக சொன்ன பேரலல் சிமுலேஷன் லாஜிக்கில் பார்த்தா எலோன் மஸ்க் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் சிமுலேஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் மறுபடியும் 99.9% உறுதியாகுது. அதனால் இந்த சிமுலேஷன் தியரியில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே இதுதான். நாம் ஒரு செயின் மாடலில் இருக்கோமா, இல்லை பேரலல் மாடலில் இருக்கோமா, அல்லது இது எதுவுமே இல்லாமல் நிஜ உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோமாங்கிறத இப்போதைக்கு நம்மளால் உறுதியாக நிரூபிக்கவே முடியாது. மொத்தத்தில் சிமுலேஷன் தியரி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் ஆழமாக யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை குழப்பக்கூடிய ஒரு முடிவில்லாத புதிராக தான் இருக்குது. இப்படி ஒரு முடிவில்லாத புதிராக இருக்கிற இந்த சிமுலேஷன் தியரிக்கு என்னைக்காவது ஒரு நாள் உறுதியான விட கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும்னு சில சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் கிறிஸ் வான் வேர்ல் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு.
நாமளே சொந்தமாக ஒரு சிமுலேஷன் உலகத்தை உருவாக்கணும்டா அதுக்கு சில முக்கியமான டெக்னாலஜிஸ் தேவைன்னு ஒரு லிஸ்ட் போட்டார். உதாரணத்துக்கு ஒன்று நம்ம மூளையையும் கம்ப்யூட்டரையும் இணைக்கிற டெக்னாலஜி. அப்போதான் சிமுலேஷனுக்குள்ளே நம்ம தொடுறது பார்க்குறது எல்லாமே நம்ம மூளைக்கு நிஜம் மாதிரியே ஃபீல் ஆகும். இன்னொன்று மனுஷங்க மாதிரியே சொந்தமாக யோசித்து பேசுகிற ஏஐ. அப்போதான் அந்த சிமுலேஷனுக்குள்ளே நாங்கள் பார்க்குற மற்ற கேரக்டர்ஸ் வந்து ரோபோட் மாதிரி இல்லாமல் நிஜ மனுஷங்க மாதிரியே பழகுவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜியில் நம்ம ஒரு பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டோம்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போது 2026 ஏஐ வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டதால நாங்கள் ஒரு 70% வரை நெருங்கிட்டோம்னு சொல்கிறாரு. இதே வேகத்தில் போனால் இன்னும் ஒரு 50 வருஷத்தில் நாமளே ஒரு முழுமையான சிமுலேஷன் உலகத்தை உருவாக்க முடியும்னு அவர் சொல்கிறாரு. ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி இன்னும் ஒரு 50 வருஷத்தில் நாங்களே ஒரு சிமுலேஷன் உருவாக்கிட்டா சிமுலேஷனை உருவாக்கவே முடியாதுன்னு சொல்கிற அந்த லாஜிக் உடைஞ்சு நாம் ஏற்கனவே வேற யாரும் உருவாக்கின ஒரு சிமுலேஷனுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதும் கிட்டத்தட்ட உறுதியாயிடும். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி இது சிமுலேஷன் உலகமாக இருந்தாலும் சரி இல்லை நிஜ உலகமாக இருந்தாலும் சரி நம்மளை வந்து மேலே இருந்து ஒரு மாபெரும் சக்தி அதாவது கடவுள் வந்து கவனிச்சிட்டு இருக்காருன்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் நிஜ உலகத்தில் இருக்கோமா இல்லை சிமுலேட் செய்யப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கோமா? உங்களோட பதிலை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.